அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இலங்கையில் எவ்வாறான நடைமுறையில் நெல் பயிரிடப்படுகின்ற காணொலியை இந்த காணொலி அமையும். அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வயல் விதைப்பிலே முதல் கட்டமாக இந்தி சமய முறைப்படி மடை வைத்து வயல் வேலைகள் செய்கின்ற நிகழ்வு இங்கு காணப்படுது. அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வயல்வெளியில் நிற்கிறோம். இந்த இடமானது பார்த்தீங்கன்னா நெல்லானது விதைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் முளை நெல், அதாவது விதை நெல் என்று சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா எங்கு வாய்க்கால் போன்ற அமைப்பை என்னென்று சொல்லுவாங்கன்னு அளப்போர் என்று சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா விதை நெல். பார்த்திங்கன்னா நெல் பயிரிடுவதற்கு தயார்படுத்தப்பட்டுள்ள நெல்லானது இப்படி இருக்கி. அப்படியே எப்படி வேலை செய்கிறாங்கன்றதையும் அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இலங்கையில் விவசாயத்தை பொறுத்த மட்டும் உழவு நடவடிக்கையானது 3 கட்டமாக நடைபெறுகிறது. பார்த்திங்கன்னா இங்கே நேற்று உழவு அடிச்சுட்டாங்க, அதனாடி இன்றைக்கு உழவு இல்லை. அதனாடி விதைக்கிற மற்றும் அதுக்குரிய வேலைகள் மட்டும்தான் நடக்குது. பார்த்திங்கன்னா வேலை செய்கிற முறையெல்லாம் பார்த்துருப்பீர்கள். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த தெரிகிறது மட்டப்பலகை, அதாவது சுரி இடிக்கிற இடத்த மட்டம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற கருவி. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது மரத்தால் தான் இருக்குது. தொடர்ந்து நெல் எப்படி எறியப்படுதுன்றதை பார்க்கலாம். வயல் இழப்பு சம்பந்தமான என்னால் முடிஞ்ச காணொலிகள் அனைத்தையும் காட்டியிருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.